மணி 9:30 ஆகுது. இன்னும் இவர் ஆளை காணோம். ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுத்து பேசினாரு. அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னே தெரியலையே. இவர் மறுபடியும் ஃபோன் பண்ணுவாருன்னு உட்காந்துருந்தா ஃபோனே வரல. நமக்கு வேற படபடப்பா இருக்கே. எங்க போயிருப்பாரு? அதான் மாரியாத்தா, என் புருஷனை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. அவரை பார்த்தாதான் எனக்கு உசுரே வரும். அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. திடீர்னு கட் ஆயிட்டு. அப்புறம் ஃபோன் போட்டாலும் போக மாட்டேக்கு. என்ன பண்ணனே தெரியலையே. ஆஃபீஸில் போயாவது பார்க்கலாமா? இல்லை ஜேம்ஸு எப்படி எழுப்புறது? இந்நேரம் படுத்திருப்பானே. இந்த வீட்டில் யாருக்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. பெரியவங்கன்னா அவங்க என்ன ஏதுன்னு குடும்பத்தில் விசாரிக்கணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளை காணும்னா தேடணும். ஆனால் இங்கே அவங்க ரூம்குள்ளே பூட்டிக்கிறாங்க. நான் தனியாக இருக்கிறேன். நான் யாருக்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது? எனக்கு என்னமோ மாதிரி வருது. இங்கே எல்லாரும் இருந்தும் நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. என் புருஷன் இல்லைனா அனாதே ஆயிடுவோம் போல இருக்கே. இவர் எங்கே போனாரு, என்ன ஆனாருன்னே தெரியலையே. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அவர் ஃபோன் அடிக்கும் போது. இப்போ மணி 9:30 ஆயிட்டு. இன்னும் ஆளை காணும். வழக்கமாக 7 மணிக்கெல்லாம் வந்துடுவார். இன்னைக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு சொன்னார், நீ சும்மா தானே இருக்க, என் கூட ஆஃபீஸில் வந்து உட்காருன்னு. அவர் பேச்சை கேட்டிருக்கணும். அவர் கூட போய் உட்கார்ந்துருந்தாலாவது இன்னைக்கு அவர் இந்நேரம் என்கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியலையே. ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டாலும் ரிங்கு போயிட்டே இருக்கு. ருக்குவை போய் பார்த்து கேட்கலானா? அவள் தூங்கியிருப்பாளோன்னு வேற இருக்கு. சரி, இங்கே நின்றுட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. முதல்ல போய் எல்லாரும் எழுப்பி அவரை போய் பார்த்துட்டு வர சொல்லுவோம். என்னக்கா தூங்காம இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாதடி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏய், அன்னைக்கு சொன்னேன் அத்தை கிட்ட தேவையில்லாம வச்சுக்காதேன்னு. அத்தை தான் இப்ப என் புருஷனை ஏதோ பண்ணிட்டாங்க. அவர் ஆளையே காணும் தெரியுமா? நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அப்ப டமால்னு ஒரு சவுண்டு. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளேயும் ஃபோனு கட் ஆயிட்டு. அவர் ஆளையே காணும். எனக்கு பதன்னு வருது. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் ரிங்கு போயிட்டே இருக்கு. அவருக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. ரிங்கு போயிட்டே இருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதக்குது மனசு. என்ன கனி லூசு மாதிரி உளற? அதெல்லாம் அத்தை ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பிள்ளை. லூசு மாதிரி எதையாவது உளராத. ஏதாவது செய்யணும்னா நமக்கு தான் ஏதாவது செய்வாங்க. எனக்கு என்னை பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? நானே அவரை காணும்னு பருவதிச்சு போயிருக்கேன். அப்படியே மயக்கம் வந்துடும் போல இருக்கு. எனக்கு இப்பவே அவரை பார்த்தாகணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. ஜேம்ஸை எழுப்படி. ஐயோ அக்கா, நீ ரூம்ல போய் இரு. நான் போய் ஜேம்ஸை விட்டு அத்தா எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வர சொல்றேன். எனக்கு தெரியாத இருக்கு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உசுரோடே இருக்க மாட்டேன். முதல்ல லூசு மாதிரி எதையாவது உளராத. இங்க பாரு, அத்தானுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஒருவேளை போன்ல சார்ஜ் இல்லாம போயிருக்கும். நீ பிசாட்டி லூசு மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. நான் போய் ஜேம்ஸை உடனே பார்த்துட்டு வர சொல்றேன். போதுமா? நீ போய் ரூம்ல உட்காரு. முடியாது, நானும் ஜேம்ஸ் கூட போறேன். ஐயோ அக்கா உளராத. மழை வேற தூரிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ எங்க போய் தேடுவ? இங்க பாரு, அவர் போய் பார்த்து தேடி குவையோட கூட்டிட்டு வருவாரு. நான் தான் சொல்றல, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, நீ மாசமா வேற இருக்க. இந்நேரம் நீ எங்கேயும் போக வேண்டாம். அதுவும் இல்லாம ஜேம்ஸ்னா பைக்ல போய் ஃபாஸ்டா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவாரு. இங்க பாரு, உன்னை கூட்டிட்டு போனா கார்ல தான் போகணும். இந்நேரம் சிக்னலு அது இதுன்னு நின்று போறதுக்குள்ளேயும் விடிஞ்சிரும். நீ போய் ரூம்ல இரு. சரி ருக்கு, அவரை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, சரியா? நான் சொல்லுறேன், நீ போ. சரிடி சார். விசிட்டிங் கார்டு கிடைச்சதை வச்சுதான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னோம் சார். 2 காரும் மழை நேரத்தில் ஸ்கிட் ஆகி 3வது ஒரு கார்ல வேற மோதிருக்காங்க. 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஒரு ஆளை ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக ஆக்சிடென்ட் கேஸ்னா ஜிஹெச்சில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் மார்னிங் ஸ்டேஷன் வந்துடுங்க. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இந்தாங்க, இந்த பேக்கும் இந்த ஃபோனும் ஸ்பாட்டில் கிடச்சிச்சு. என்ன சார் பார்க்குறீங்க? இந்த ஃபோனு உங்களோட தானா? ஆமாம் மேடம், இது என் அண்ணனோடது தான். அவருக்கு இப்போ எப்படி இருக்கு? அவரோட அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டான். 3வது ஒருத்தருக்கு நல்ல அடின்னு சொன்னாங்க. ஆனால் வேற எந்த விவரமும் சொல்லலை. இன்ஸ்பெக்டர் கூட போயிருக்காரு. என்ன ஏதுன்னு அவர் வந்தாதான் தெரியும். எதுக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரடியாக ஜிஹெச்லேயே போய் பாருங்க. சரிங்க மேடம். பாவம், என்ன நடக்குது எப்போ எப்படி நடக்குதுன்னு யாருக்கு தெரியுது? அவங்க உசுர கையில் பிடிச்சிட்டு தான் நடந்துக்கிட்டு அலையிறோம். ஆனால் எப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லவா முடியும்?
பாதி பேர் குடிச்சிட்டு தான் காரையே ஓட்டுறான். அவன் உசுறு போகிறதுக்கானதுன்னு அடுத்தவன் உசுரையும் வாங்கிடுறான். என்ன செய்ய? ஏய், என்னடி எதுவும் சொல்லாம இங்க வந்து நின்னு அழுதுகிட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துக்கு தனியா வந்திருக்க. ஜான் எங்க? ஏய் லூசா நீ? எதுக்கு இப்ப அழற? பொய் சொல்லாதீங்க. அவரை நீங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும். அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியல. நீங்க தானே நேத்து ருக்கு பண்ண காரியத்துக்காக இப்ப அவரை கடத்தி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, நான் இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். எனக்கு என்ன ஏதுன்னு தெரியணும். எல்லாம் மண்டையை வெடிச்சிடும். அவரை நீங்க தானே கடத்துனீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவரை விட்டுருங்க. ஏய் மகா, அறிவு கட்டத்தனமா உளராத. நீ என்ன லூசா? நானே செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு கிடக்குறேன். நான் அவனை கடத்தினங்கிற? அதுவும் இல்லாம அவன் ஏன் பிள்ளை. அவனை நான் ஏண்டி கடத்த போறேன்? அறிவு கட்டவளை. அவர் என்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. பேசின நேரமே டபால்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கல. ரிங்கு போயிட்டே இருக்கு. அப்போ நீங்க இல்லைன்னா அந்த எலிசபெத்து கடத்திருப்பா. எனக்கு அவரை பார்க்கணும். நீங்க எலிசபெத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அதுவும் இந்த நேரத்துல மணி 12 மணி ஆகுது. இந்த நேரத்துல தனியா வந்து இங்க வந்து ஏன் உசுர வாங்கிக்கிட்டு இருக்க? ஏய், அவ ஏன் கடத்த போறா? அறிவு கட்டத்தனமா உளராத. என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டா. அவருக்கு என்ன ஆச்சு? எங்க போயிருப்பாரு? உங்க 2 பேரையும் தவிர அவருக்கு யாரும் எதிரி கிடையாது. லூசா நீ? ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டானா? வேற எங்கேயாவது யாரையாவது பார்க்க போயிருக்கலாம். அதுக்காக பொறுமையா இருக்க மாட்டியா? காலையில வந்துருவான். இல்ல, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நேரம் கூட அவர் என்கிட்ட சொல்லாம எதையும் பண்ண மாட்டாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணாம எங்கேயும் போக மாட்டாரு. ஏய், அவன் எனக்கும் புள்ளதான். எனக்கும் பதன்னு தான் இருக்கு. அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. அவன் என்கிட்ட பேச மாட்டானோ தவிர அவனுக்கு எதிரா நான் எதுவும் செய்யணும்னு நினைச்சது கிடையாது. அவன் இங்க இல்லனா அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேளு. அவரு எங்கேயாவது அவனை அனுப்பி இருக்கலாம்ல. அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவர் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரு. அம்மா, நான் கல்யாணமே கட்டிக்கல, போதுமா? அண்ணனை முதல்ல அனுப்புங்க. எங்க வச்சிருக்கீங்க? நீங்க கடத்துனீங்களா இல்ல அந்த எலிசபெத் கடத்தினாளா? இப்ப அண்ணன் வீட்டுக்கு வந்தாகணும், இல்ல நடக்கிறதே வேற. அறிவு கட்ட கழுத, அறிவு கட்டத்தனமா இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்காத. எனக்கும் உன் அண்ணன் காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் இல்லாம 6 மணில வீட்டுக்கு வர்றவன் மணி 12 ஆகுது. ஒரு நைட்டு கூட முடியல. அதுக்குள்ளேயும் கடத்தின வச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்க. விடிஞ்சா வந்துட போறான். அறிவு கட்டத்தனமா உளராத. எனக்கு நல்லா தெரியும். நேத்து டேவிட்டோட அம்மா வந்து உங்ககிட்ட பேசின உடனே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கடத்திருக்கீங்க. உங்களை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா அண்ணனை விடுங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நானே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். டி, என்னனாலும் பண்ணிக்கோ. நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு, அவன் எனக்கும் மகன். அவனை காணலன்னு 2 பேரை வந்து இங்க சொல்லிட்டு இருக்கியே. இங்க பாரு, அவனை காணலனா முதல்ல போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. அதுவும் இல்லாம ஒரு நைட்ல அவனை காணுங்கிற யாரையாவது பார்க்க போயிருக்கலாம். மழை நேரம் கொஞ்சம் லேட்டா வருவானா இருக்கும். நீங்க 2 பேரும் புத்தி கெட்டு போய் அலையாதீங்க. அவர் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாருன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், ஒருவேளை அவனுக்கு ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருச்சோ? வாய முடுங்க, முதல்ல வாய போய் கழுவுங்க. அறிவு கட்டத்தனமா உளராதீங்க. நீங்க கடத்தலனா அதோட நிப்பாட்டிங்க. என் புருஷனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவரு நல்லாவே கார் ஓட்டுவாரு. அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. இல்லடி, நான் அப்படி சொல்ல வரல. நீ அதுக்குள்ளேயும் காணுங்கிறியே. உன்கிட்ட சொல்லாம போக மாட்டான்னு சொல்ற. அதனால எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். நீ போய் முதல்ல மாமாவை எழுப்பி அவரை போய் ஆபீஸ்ல பார்த்துட்டு வர சொல்லு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கடத்தலனா உங்க வேலையை பாருங்க. ஜேம்ஸ் போயிருக்கான், என்ன ஏதுன்னு நாங்க பாத்துக்கிறோம்.
எங்க அண்ணன் மேல என்னமோ உங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி அப்படியே சீனை போடாதீங்க. நீங்க வாங்க. ஒருவேளை அண்ணன் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தா வாங்க நீ. இங்க பாருங்க, என் புருஷன் மட்டும் வீட்டுக்கு வரல, நீங்க என்னை உசுரோடயே பார்க்க முடியாது. இங்க பாரு, அறிவு கட்டத்தனமா எதையாவது உளறிட்டு இருக்காத. நீ வீட்டுக்கு போ, அவன் அங்கதான் இருப்பான். என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். எங்க போயிருப்பான் அந்த ஜான் பைய? அப்படி எங்கேயும் போக மாட்டானே. என்ன ஆச்சு அவனுக்கு? ஒருவேளை இந்த எலிசபெத் ஏதாவது வேலை பார்த்திருப்பாளா? முதல்ல அவளுக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். என்னடா எதுவும் சொல்லாம அழுத்திட்டு இருக்க? என்னன்னு சொன்னதானே தெரியும். ஏய், ஆபீஸ்ல போய் பாத்தியா? என்னாச்சு? ஏய், அதானுக்கு ஏதாவது ஆயிட்டா? என்னன்னு சொல்லு. ருக்கு, நான் அண்ணிக்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. அண்ணனோட காலு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் போய் ஜிஹெச்ல பார்த்தேன். ஆனா என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் சொல்ல மாட்டேங்காங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு சார், காலையில வாங்கன்னு எல்லாம் உன்னையும் கண்டபடி பேசுறான். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. உங்களுக்கு அறிவு இருக்கா? ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிறீங்க. என்ன ஏது, எங்க இருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்க்காம இப்படி உளறிட்டு இருக்கீங்க. என்ன ருக்கு, நீயும் இப்படி பேசுற? அவன் என் அண்ணன். நான் தேடாம வைக்காமையா இருப்பேன்? இங்க பாரு, 2 கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 3வது ஒரு கார்ல வேற இடிச்சிருக்காங்க. என்ன ஏதுனே ஒரு விவரமும் புரிய மாட்டுக்கு. அதுவும் இல்லாம 2 பேரு ஸ்பாட்லயே அவுட்டான். மார்ச்சுவரியில போய் காட்டுங்கன்னு சொன்னா கூட காட்ட மாட்டுக்காங்க. காலையில வந்து பாருங்க சார், காலையில டியூட்டில இருந்தவன் இப்ப இல்லைங்கிறான், சாயங்காலம் இருந்தவன் இல்லைங்கிறான். நான் என்ன செய்யட்டும்? அதுவும் இல்லாம இன்னொருத்தர் வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. நைட்டு டியூட்டி டாக்டர் வருவாரு, அவர் வந்து உங்களுக்கு விவரம் சொல்வாரு. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு வாங்கங்கிறான். நான் என்ன சொல்றதுன்னே தெரியாம தான் இங்க வந்தேன். அண்ணி வேற திரும்பவும் 4 தடவை எனக்கு போன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல இருக்கு. ஏங்க 2 பேரு இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, அது யாரு என்னன்னு கேட்டீங்களா விவரம்? ஐயோ ருக்கு, எனக்கு தலையெல்லாம் பிச்சுக்குது. என் அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் என்ன ஏதுன்னு விவரம் கேட்க போறேன். நீ அண்ணியை எப்படியாவது சமாளி. நான் போய் டேவிட்ட எழுப்பிட்டு வரேன். ஏங்க இந்த நேரத்துல அவரை எழுப்ப போறீங்க? அவனை அண்ணன் குரல்ல பேச சொல்லணும். வேற வழி இல்ல. அண்ணிய சமாளிக்கிறதுக்கு அவன் தான் ஏத்த ஆளு. என்னங்க சொல்றீங்க? அண்ணன் குரல்ல பேச சொல்ல போறீங்களா? அவர் எப்படி பேசுவாரு? அவன் அண்ணனை மாதிரியே நல்லா பேசுவாருக்கு. காலேஜ் டேட்ல அவன் தான் அண்ணனை மாதிரியே மிமிக்ரி பண்ணி என்ன நிறைய தடவை அண்ணனை நம்ப வச்சிருக்கான் தெரியுமா? போன்ல எத்தனையோ தடவை அண்ணன் மாதிரி பேசியிருக்கான். இப்ப வேற வழி இல்ல, அவனை விட்டுதான் பேச சொல்லணும். இல்லனா அண்ணியால தாங்கிக்க முடியாது. அவங்க போன் வருதுக்குள்ளயும் ஒரு வழியா ஆயிருவாங்க. ஏங்க என்கிட்டயே உங்க கூட வர்றேன்னு சொன்னா, உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அவளால தாங்கிக்க முடியாது. அண்ணனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் தெரியல. அண்ணன் கண்ணு முடிச்சு பேசுறதுக்குள்ளயும் அண்ணியை சமாளிக்க முடியுமான்னு தெரியல. அதான் டேவிட்ட வச்சு வெளியூருக்கு போயிருக்கேன். திடீர்னு அவசரமா போயிட்டு நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லணும். ஏங்க இதெல்லாம் தப்பு இல்லையா? நாளைக்கு இது அக்காக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருங்க. வேற வழி இல்ல இருக்கு. அண்ணி வேற மோசமா இருக்காங்க. அவங்க எதையாவது யோசிச்சு அவங்களுக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டா அண்ணன் என்ன மன்னிக்கவே மாட்டான். கூட இருந்து மகாவை பாத்துக்காம விட்டுட்டியான்னு கேட்பான். முதல்ல போய் என் அண்ணனை எழுப்பி இதை சொல்லணும். பெரிய அண்ணன்ட்ட எல்லாத்தையும் சொல்லி அவனும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறோம். நீ அண்ணி கூடவே இரு. சரிங்க, முதல்ல அழுகிய நிப்பாட்டுங்க, தைரியமா இருங்க. அத்தானுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவரு ரொம்ப நல்லவரு. அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா வருவாரு. இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காதீங்க. தைரியமா போய் எல்லா பக்கமும் பாருங்க. நான் அக்காவை சமாளிச்சுக்கிறேன். அன்னைக்கு ஏதாவது சாப்பிட கொடு. அண்ணன் வராம சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. எனக்கு தலையெல்லாம் சுத்துது, என்ன பண்ணுனே தெரியல. ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அம்மாக்கு எதுவும் காரணமா இருக்குமோ? நான் போய் விசாரிக்கிறேன். என்னங்க நீங்க லூசா? ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க, பின்ன உங்க அம்மாக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? அதெல்லாம் எதுவும் இருக்காது. எனக்கு தெரியல ருக்கு, பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என் அண்ணன் வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என் அண்ணனை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்ல தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் 4 மணிக்கே வந்ததுதான் தப்பு. நான் அவன் கூட தானே வருவேன், அவன் கூடயே வந்திருக்கணும். ஏங்க மாமா கிட்டயும் விஷயத்த சொல்லணும்ல, அவர் பாவம் பயந்துருவாரு. எப்படியாவது சமாளி இருக்கு. என் அண்ணன் வந்தாதான் என் நிம்மதியே வரும். எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நான் போய் முதல்ல பெரிய அண்ணனை கூட்டிட்டு போய் டேவிட்ட பாக்குறேன். அவன் மூலமா அன்னைக்கு ஒரு போன் போடுறேன். நீ பக்கத்திலே இருந்து எதையாவது சொல்லி சமாளி, சரியா? சரிங்க, கவனமா இருங்க.
முதல்ல அத்தா எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு பாருங்க. சரி ருக்கு, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க.